உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களும் நினைவு சின்னங்களும் உலகில் ஆங்காங்கே உள்ளன. அவ்வாறாக இருக்கக்கூடிய நினைவு சின்ன அடையாளங்களில் ஒன்று இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீது இடம்பெற்ற பெரும் இனப்படுகொலையை உலகுக்கு கூறும் வகையில் கனடாவின் பிரண்டன் நகரில் உள்ள சிங்கவுசி பொது பூங்காவில் 4.8 மீட்டர் உயரத்தில் உருக்கு நினைவு சின்னமாக உருவாகியுள்ளது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் இன்னொரு நினைவு நாள் இன்னும் ஒரு வார காலத்தில் நினைவு கூறப்பட உள்ள நிலையில் நேற்று மாலை கனடாவின் அரசியல் பிரபலங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான தமிழ் மக்களின் பிரசன்னத்துடன் இந்த நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டது. புலம்பெயர் தமிழர்களுக்கு, குறிப்பாக கனேடிய தமிழர்களுக்கு இந்த நினைவு சின்னம் திறக்கப்பட்ட வேளை ஒரு வரலாற்று தருணமாகவும் மாறியுள்ளது. கனேடிய தமிழர்களின் தேசிய பேரவை, பிரம்டன் தமிழ் சங்கம், பிரண்டன் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் மற்றும் அவரது நகர சபை நிர்வாகம் ஆகிய தரப்புகள் ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்கள் வசிக்கும் பிரம்டன் நகரில் இந்த வரலாற்று தருணத்தை உருவாக்கி கொண்டன. மே 18 தமிழின அழிப்பை நினைவுகூரும் நாளாக கனேடிய நாடாளுமன்றம் 2022 ஆண்டில் ஏகமனதாக அங்கீகரித்துக் கொண்டாலும் கனேடிய அரசாங்கம் இந்த சட்டத்திற்கு இன்னமும் அங்கீகாரம் அளித்துக் கொள்வதற்கு தாமதம் செய்வதான விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் நேற்று மாலை 6 மணியளவில் இந்த நினைவு தூவி தனது 2 கட்ட கட்டுமான பணிகளின் நிறைவின் பின்னர் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நினைவு தூவியின் உருவாக்கத்துக்கு ஆரம்பம் முதலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிப்படுத்தி கொண்ட கடுமையான ராஜதந்திர எதிர்ப்பும் அதன் தூண்டுதலில் கனடாவில் வாழும் சிங்கள மக்கள் வெளிப்படுத்திய எதிர்ப்பு கொடிபிடிப்பு நகர்வுகளையும் புறந்தள்ளி இந்த நினைவு சின்னம் தற்போது எழுந்து நிற்கிறது. இந்த நகர்வுகளுக்குள் கொழும்பு அதிகார மையத்துக்கு காவடி எடுத்து தமது சொந்த அரசியல் இலக்குகளுக்காக சொந்த இனம் எதிர்கொண்ட பெருவெளியின் கீழ் போலியாக ஒன்று கூடி இந்த நினைவு சின்னத்தின் உருவாக்கத்தை தடுக்க முனைந்த சில தமிழர்கள் எடுத்த குட்டி நகர்வுகளும் போர்க்குற்றங்கள் குறித்து பேசக்கூடாது என்ற எச்சரிக்கைகளும் இருக்கத்தான் செய்தன. கனடாவில் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்ட இந்த நினைவு சின்னத்தின் உருவாக்கத்தின் முதற்சொலி கடந்த 2021 ஆண்டு ஜனவரியில் போடப்பட்டது. அப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முன்னர் இருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இடித்து அளிக்கப்பட்ட போது இதற்குரிய முதற்சொலி பிரண்டனில் உருவானது. ராஜபக்ஷ ஆட்சி அதிகாரத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தின் நினைவு தூவி இடித்தளிக்கப்பட்ட போது அந்த நாசகார நகர்வு உலக தமிழர்களை கடுமையாக அசைத்த போது பிரண்டன் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் ஈழத்தமிழர்களுக்கு அப்போது ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார். ஈழத்தமிழினத்தின் மீதான இனப்படுகொலை துன்பியலை கூற கனடாவில் ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படுவதான உறுதிமொழி அது. இலங்கை தீவின் வரலாற்றை வெள்ளை செலவு செய்து தமிழ் மக்களின் துன்பியலை புறந்தள்ளி மீண்டும் வஞ்சகமாக எழுதிக்கொள்ள சிலர் முயற்சித்துக் கொண்டாலும் அதனை தான் பொறுத்து கொள்ள முடியாதென முதல்வர் பிரவுன் அப்போது சூளுரைத்துக் கொண்ட நகர்வும் இந்த நினைவு சின்ன திட்டத்திற்கு தனது இதயத்தை அர்ப்பணித்துக் கொண்டதாக குறிப்பிட்ட விடயமும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டத்தக்கது. கனடாவில் வாழும் தமிழர்கள் இந்த நினைவு சின்னத்தை அமைப்பதற்கு நிதி திரட்ட அனுமதித்துக் கொள்ளும் ஒரு தீர்மானத்தையும் சில நாட்களுக்குள் பிரண்டன் நகரசபை நிறைவேற்றிக் கொண்டது. அதேபோல நிர்மாணிக்கப்படும் நினைவு சின்னத்தை கட்டியெழுப்பிக் கொள்ளவும் அதனை பராமரித்துக் கொள்ளவும் பிரண்டன் தமிழ்ச்சங்கம் மற்றும் பிரம்டன் தமிழ் மூத்தோர் சங்கம் ஆகிய 2 உள்ளூர் அமைப்புகளுக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டன. இந்த 2 அமைப்புகளும் இணைந்து தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என்ற அமைப்பு உருவாக்கி அதன் மூலம் 2023 ஆண்டுக்குள் 1,02,000 கனேடிய டாலர் நிதியும் திரட்டப்பட்டது. அதன் பின்னர்தான் நினைவு சின்னத்தை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நினைவு சின்னத்தின் வடிவமைப்புக்குரிய பரிந்துரை போட்டியும் இடம்பெற்றது. அந்த போட்டிக்கு பல்லாயிரக்கணக்கான வடிவமைப்புகள் குவிந்தன. இறுதியில் ஒரு வடிவமைப்பு தெரிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த வடிவமைப்பும் சில விமர்சனங்களை எதிர்கொண்டதால் அந்த வடிவமைப்பு திருத்தப்பட்டு புதிய வடிவமைப்பு கனேடிய தமிழர்களின் தேசிய பேரவையால் முன்மொழியப்பட்டு இறுதி வடிவமைப்பு பிரண்டன் நகரசபையால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த நினைவு சின்னத்தில் இருக்கும் தூண்கள் 1948 ஆண்டில் இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகளுக்கும் அடையாளமாக உள்ளது. இந்த தூண்களுக்கு நடுவில் உள்ள கரங்களுடனான உருக்கு சின்னம் முள்ளிவாய்க்கால் பேரவலம் சார்ந்த இனப்படுகொலையை நினைவு கொள்ள வைக்கிறது. இந்த நினைவு சின்னத்தை அமைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த முதல்வர் பேட்ரிக் பிரவுன் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆரம்பம் முதலே சீற்றம் கொண்டிருந்த பதிவுகள் உள்ளன. முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்துக்கு பின்னர் இலங்கைக்கு சென்று இடம்பெயர்ந்த தமிழ் மக்களின் முகாம்களை பார்வையிட அவர் விரும்பிக் கொண்ட போது ராஜபக்சேக்களின் அரசாங்கம்
பேட்ரிக் பிரவுனுக்கு விசா எனப்படும் நுழைவிசவை வழங்கவும் மறுத்திருந்தது. இதன் பின்னர் இந்த நினைவு சின்னத்தை மையப்படுத்தி கனடாவில் உள்ள ஸ்ரீலங்காவின் உயர் ஸ்தானிகர் ஆலயம் ராஜதந்திர அழுத்தங்கள் மற்றும் மிரட்டல்களையும் விடுத்தது. இந்த நினைவு சின்னம் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என அழைக்கப்படக்கூடாது என்ற விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இறுதி வரை கடுமையான நிலைப்பாட்டில் இருந்ததுடன் இந்த சின்னத்துக்கு இனப்படுகொலை நினைவு சின்னம் என்று பெயரிட்டால் இலங்கையில் எடுக்கப்படும் தமிழ் மக்கள் மீதான நல்லிணக்க செயல்முறை சிதையும் எனவும் ஸ்ரீலங்கா போலியான எச்சரிக்கைகளை ராஜதந்திர ரீதியில் விடுத்து இந்த நினைவு சின்னத்தின் நிர்மாணத்தை தடுக்க முயன்றது. அகமொத்தம் இறுதி வரை தமிழ் இனப்படுகொலை மறுப்பாளர்கள் உட்பட்ட தரப்புகளால் இந்த நினைவு சின்ன உருவாக்கம் தடுக்கப்பட முனைந்தாலும் கெனேடிய தமிழர்களின் உறுதி மற்றும் புலம்பெயர் தமிழ் மக்களின் ஆதரவுடன் இந்த நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்ட வரலாற்று தருணம் நேற்று பதிவாகியுள்ளது. இந்த நினைவு சின்ன உருவாக்கத்துடன் அப்படியே இலங்கை தீவு பக்கம் சற்று திரும்பினால் இன்று உலக அரங்கில் மே மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை கடக்க உள்ள நிலையில் இந்த தினத்தில் அன்னையர் தினத்தை கடைபிடிக்கும் பல நாடுகளின் வரிசையில் இலங்கைக்கும் இன்றுதான் அன்னையர் தினம் கடக்கின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை அந்த தீவில் கடந்த காலங்களில் தமிழர் தாயக பகுதிகளில் கொழும்பின் கந்தக நாசகாரத்தால் படுகொலையுண்ட தமது பிள்ளைகளுக்கு அல்லது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு நீதியை கோரும் அல்லது பொறுப்பு குரலை கோரும் தமிழ் அந்நியர்கள் அந்த நீதியையோ பொறுப்பு குரலையோ பெறாத கசப்பான நிலை தொடரும் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் ராம்போட கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 16ஐ கடந்துள்ள நிலையில் மலையக பகுதிகளில் இடம்பெறும் தொடர் விபத்துகளின் வரிசை ஏகேடிஆரின் ஆட்சியில் பலரை மீண்டும் ஒருமுறை பலிகொண்ட புதிய விபத்தாக பதிவாகிய பின்னணியில்தான் இன்றைய அந்நியர் தினமும் கிடக்கின்றது. அண்மையில் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பின் கொட்டாஞ்சேனை பகுதியில் தற்கொலை செய்து கொண்ட தமிழ் மாணவியின் அன்னைக்கும் இப்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் நீதியை மறுக்கும் நிலை தொடர்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தற்போது கொட்டாஞ்சேனை தமிழ் மாணவியின் தற்கொலை விடயம் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கு புதியதொரு முள்ளாக குத்திக் கொள்வதால் இந்த தற்கொலைக்கு பின்னால் உள்ள விடயங்களை கண்டறிவது தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்துமாறும் துரிதப்படுத்துமாறும் ஸ்ரீலங்காவின் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த மாணவியின் தற்கொலைக்கு காரணமாக உள்ள முகங்களில் ஒரு முகமாக சுட்டுவிரல் நீட்டப்படும் ஒரு ஆசிரியர் தமது கட்சியின் ஒரு ஏற்பாட்டாளர் என்பதால் ஆட்சி தரப்பாக உள்ள திசைகாட்டி குறித்த ஆசிரியரை பாதுகாக்க முனைவதான குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த விடயத்தில் ஒரு அவதான காட்சிப்படுத்தலை நேற்று செய்தார் பிரதமர் ஹரணி அமரசூரிய. தற்கொலை செய்த மாணவியின் பெற்றோரையும் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்தும் காவல்துறை குழுவையும் தனது பணியகத்துக்கு அழைத்த பிரதமர் ஹரணி இந்த விடயத்தில் திசைகாட்டியான தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டாளர்களில் ஒருவர் மீது சுட்டுவிரல் நீட்டப்பட்டாலும் பாரபட்சமற்ற விசாரணைகளை நடத்துமாறும் விசாரணை குழுவுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவை பொறுத்தவரை அவர் கடந்த அரை வருடத்துக்கு முன்னால் ஏகேடிஆரால் ஸ்ரீலங்காவின் பிரதமராக பதவியில் இருத்தப்பட்ட போது இலங்கையில் இடம்பெறும் சிறார்கள் மீதான வன்முறைகளை தடுக்க வேண்டிய அரச நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு மிகவும் மோசமான நிலையில் உள்ள விடயத்தை ஏற்றுக்கொண்டார். இதனால் இவ்வாறாக உள்ள மோசமான பழைய சிஸ்டத்தை ஒழித்து புதிய சிஸ்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலியையும் அவர் முன்வைத்தார். இந்த கொட்டொலியின் பின்னால் ஸ்ரீலங்காவின் பிரபல சிறார் நல வைத்திய முகங்களில் ஒரு முகமாக உள்ள அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவையும் ஹரணி நியமித்த நிலையில் பழைய சிஸ்டம் இன்னமும் மாறவில்லை என்பதற்கு உதாரணமாக தலைநகரில் ஒரு தமிழ் மாணவியின் தற்கொலையும் இடம்பெற்றது. இவ்வாறாக ஏகேடிஆர் தரப்பின் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலி கடுமையாக சொதப்பியிருக்கும் நிலையில்தான் பிரதமர் ஹரணியின் புதிய காட்சிப்படுத்தல் இடம்பெறுகிறது. ஆனால் இவ்வாறாக குதிரை ஓடிய பின்னர் இலாயத்தை பூட்டு நகர்வலை செய்யும் ஏகேடிஆர் தரப்புக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் கிட்டிய மக்களின் விரக்தி பெறுவேறு அதன் சிஸ்டம் சேஞ்ச் அதாவது முறைமை மாற்ற வார்த்தை ஜாலங்களை ஊடறுத்துக் கொள்கிறது. இவ்வாறாக மக்கள் வழங்கிய ஊடறுப்பு அதிர்ச்சியையும் கசப்பையும் சமாளித்துக் கொள்வதற்கு இப்போது எதனை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலையில் ஏகேடிஆர் தரப்பு இருப்பது நிதர்சனமாகவே தெரிகிறது.